சப்போஸ் எல்லாமே கலந்துருக்குன்னு வச்சுங்க, மணி அது காலையா மாலையா, நேரம், கிழமை, தேதி, மாதம், வருஷம் எல்லாம் கலந்து வருகிற பொழுது இந்த வரிசையில் அமைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2012 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு தேர்வு குழுவின் முன்னால் தோன்ற வேண்டும். நீங்கள் 2012 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை, தேதி கூட கொடுக்கலாம், மார்ச் மாதம் 6ஆம் தேதி. நீங்கள் 2012ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு தேர்வு குழுவின் முன்னால் தோன்ற வேண்டும். இந்த சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் அமைக்கிறோம். யூ ஷுட் அப்பியர், அது வேர்ப் பிடிச்சிருக்குது, சப்ஜெக்ட் வேர்ப். அப்பியர் பிஃபோர் த செலெக்ஷன் கமிட்டி. யூ ஷுட் அப்பியர் பிஃபோர் த செலெக்ஷன் கமிட்டி. தேர்வு குழுவின் முன்னால் நீங்கள் தோன்ற வேண்டும். இப்போ தான் இந்த வரிசை வருகிறது. அட் மணி இங்கே தான் முதல்ல போடுறோம், இங்கே தான் ஆரம்பிக்குது. அட் 10:30, காலையா மாலையா, AM. என்ன கிழமை? ஆன் டியூஸ்டே. 2 ஆன் போட வேண்டியதில்லை, ஒரு கமா போட்டுக்கிறோம். யூ மஸ்ட் அப்பியர் பிஃபோர் த செலெக்ஷன் கமிட்டி அட் 10:30 AM ஆன் டியூஸ்டே த 6th March 2012. This is the right sentence. You should appear before the selection committee at 10:30 AM on Tuesday the 6th March 2012. இதை வந்து தன்னு உச்சரிந்தா நல்லது, உச்சரிக்கலாம், எழுத கூட செய்யலாம், பட் கமா போட்டுக்கிறோம். தமிழ் என்ன சொல்கிறோம்? நீங்கள் தேர்வு குழுவின் முன்னால் 2012ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30, அப்படியே வரிசை ஆப்போசிட்டில் வர்றோம். பட் இன் இங்கிலீஷ் யூ ஷுட் கோ திஸ் வே. You should appear before the selection committee at 10:30 AM காலையா மாலையா on Tuesday the 6th March 2012. While expressing these ideas, you must follow this rule. மணிக்கு வந்து அட் போடுறதும், மாதத்துக்கும் வருஷத்துக்கும் இன் போடுறதும், கிழமைக்கும் தேதிக்கும் ஆன் போடுறதும், this is very very important. Then I take you to the next chapter, perfect tense. கண்டிப்பாக இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற போது you must know the past participle of every verb. Give, gave, given, write, wrote, written, stand, stood, stood, see, saw, seen. இந்த past participle நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா இந்த கருத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. Where can you find these past participle? In the dictionary. டிக்ஷனரியில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு வேர்பை மீனிங் பார்க்குறீங்களோ அப்போ முதல்ல ப்ரெசண்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுத்துட்டு தான் மீனிங்கே கொடுப்பாங்க. இன் எவ்ரி டிக்ஷனரி, whether it is Tamil dictionary or English dictionary. So you must be able to refer to a dictionary and find out the correct past participle of every verb. இப்போ இந்த சென்டென்ஸில், இந்த சாப்டரில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது he has written, எழுதி இருக்கிறான், எழுதி விட்டான். he had written, எழுதி இருந்தான். he will have written, எழுதி இருப்பான். இதில் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் வித்தியாசம் இல்லை, எந்த விதமான கஷ்டம் கிடையாது. he had written எழுதி எல்லாத்துக்கும் had போட்டுக்கலாம். I had, you had, we had, they had, he had, she had, it had. எல்லாத்துக்கும் will have போட்டுக்கலாம்.
எழுதியிருப்பான். he will have written. ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரெசண்ட்டில் பார்க்கணும். ஹேஸ் சிலதுக்கு போடுறோம், சிலதுக்கு ஹாவ் போடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ஐ யூ வி தே வந்தால் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹீ ஷீ இட் வந்தால் ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அவ்வளோதான். இப்போ ஐ வருகிற பொழுது ஐ ஹாவ், யூ ஹாவ், வி ஹாவ், தே ஹாவ். இப்போது சி என்கிற ஒரு வேர்பை யூஸ் பண்ணுறோம். ஐ ஹாவ் சீன், பார்த்திருக்கிறேன். யூ ஹாவ் சீன், நீ பார்த்திருக்கிறாய். வி ஹாவ் சீன், நாம் பார்த்திருக்கிறோம், நாங்கள் பார்த்திருக்கிறோம். தே ஹாவ் சீன், அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், அவைகள் பார்த்திருக்கின்றன. he has seen, அவன் பார்த்திருக்கிறான். she has seen, அவள் பார்த்திருக்கிறாள். the child has seen, அந்த குழந்தை பார்த்திருக்கிறது. இந்த டென்ஸ் இன்னொரு மீனிங்கும் தருகிறது. he has written, எழுதி இருக்கிறான், அண்ட் எழுதிவிட்டான், அதுவும் வரும் நமக்கு. இப்போ he has seen சொன்னால் அவன் பார்த்திருக்கிறான் ஒரு அர்த்தம், பார்த்து விட்டான் என்றும் வரும். I have read this book, I have read this book, past participle. read, read. ஸ்பெல்லிங் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். I have read this book, நான் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன் ஒரு அர்த்தம். I have read this book, நான் இந்த புத்தகத்தை படித்து விட்டேன் இன்னொரு மீனிங். இந்த புத்தகத்தை எடுத்து போட்டுங்களா சார்? எடுத்துப்போங்க சார். I have read this book, நான் படிச்சுட்டேன். I have read this book, நான் இந்த புத்தகத்தை படித்து விட்டேன். You can take it. இந்த புத்தகத்தை படித்து பாருங்களேன். இல்லை சார், நான் படித்து இருக்கிறேன். ஐ ஹாவ் ரெட் திஸ் புக். இங்கிலீஷில் ஒரே மாதிரி தான் சொல்லுவோம், பட் தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இன் தமிழ். இப்போ என்ன பண்ணுறோம்? ஐ யூ வி தே வந்தால் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹீ ஷீட் வந்துன்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரி, என்ன டிஃப்ரென்ஸ்? வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் த பாஸ்ட் டென்ஸ்? ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேணும். வந்தார் என்பதற்கும் வந்திருக்கிறாருங்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? he came, he has come. What's the difference in meaning? இரண்டுமே பாஸ்ட் டென்ஸ்லே நடந்து முடிந்த செயல்கள். both the things took part in the past. பாஸ்ட் நடந்து முடிஞ்சிச்சு. he came, வந்தார். சரி, he has come, வந்தார் தான், அதுவும் பாஸ்டில் முடிந்த செயல்கள் தான். இரண்டுமே பாஸ்ட்லே முடிந்த செயல்கள். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, he came என்றால் வந்தார், அதற்கப்புறம் என்னாச்சு? is he still here? has he gone back? வந்தார், இன்னும் இங்கே இருக்கிறாரா, திரும்பி போயிட்டாரா தெரியாது. இந்த டென்ஸ் அதுக்கு மேலே சொல்லாது, அவ்வளோதான். இந்த டென்ஸுக்கு உள்ள அடர்த்தி இவ்வளவுதான். he came means அவர் வந்தார், அப்புறம் என்னாச்சு தெரியாது, அது சொல்லாது, அவ்வளோதான். தொடர்ந்து இங்கே இருக்கலாம், போயிருக்கலாம். we don't know anything about it. The verb doesn't say anything more than the action that took place in the past. பாஸ்டில் நடைபெற்ற செயலை மட்டும்தான் இது குறிக்கிறது, அதற்கு பின்னால் நடந்ததை இது தெரிவிக்காது. இது அப்படி இல்லை. வந்திருக்கிறார் அப்படின்னா வந்தார், இன்னும் இருக்கிறார் என்ற வித்தியாசத்தை இது கொடுக்கிறது. he has come, வந்திருக்கிறார். that is, ஒரு செயல் பாஸ்டில் நடைபெற்று அதனுடைய விளைவு, எஃபெக்ட் ஆர் த ரிசல்ட் ப்ரெசண்டிலும் தொடர்கிறது. இது பாஸ்ட்டு, இது ப்ரெசண்ட்டு. செயல் தொடர்கிறதில்லை. த ஆக்ஷன் டசன்ட் கண்டினியூ. அது முடிச்சிடுச்சு. த திங் டுக் பிளேஸ் இன் த பாஸ்ட், அவ்வளோதான். பட் இட்ஸ் எஃபெக்ட் இஸ் சீன், இட்ஸ் ரிசல்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரெசன்ட். ஒரு செயல் பாஸ்டில் நடைபெற்றது, அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய பயனை
ப்ரெசண்ட்டிலேயும் பார்க்கிறோம் என்கிற பொழுது தான் யூ மஸ்ட் யூஸ் திஸ் டென்ஸ். ஹீ ஹாஸ் கம், வந்தது பாஸ்ட்டு, இருக்கிறார். ஹீ ஹாஸ் ரெட் திஸ் புக், படித்தது பாஸ்ட்டு, பட் நினைவு இருக்கிறது. ஹீ ரெட் த புக் அப்படின்னா படித்தார், அவ்வளோதான். அவர் நினைவு இருக்கிறதா, மறந்துட்டாரா தெரியாது. அந்த சென்டென்ஸ் அதுக்கு மேலே சொல்லாது. பட் இது அப்படி இல்லை. ஹீ ஹாஸ் ரெட் த புக் அப்படின்னா படித்திருக்கிறார், படித்தார், இன்னும் அந்த நினைவு அவருக்கு இருக்கிறது, அந்த செய்திகள் அவருக்கு இன்னும் நினைவில் இருக்கின்றன என்று சொல்வது தான் இது. The thing took place in the past and its effect or result is still found in the present. இதுதான் இந்த டென்ஸினுடைய ஒரு சிறப்பு. ஒரு எக்ஸாம்பிள், அந்த பையனுக்கு வீட்டில் படிக்கிறதுக்கு அருமையான ஒரு செட்டப் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. மாடியில் அருமையான ரூம் போட்டு கொடுத்தாங்க. அவன் சாயங்காலம் 4:30 ஹீ கம்ஸ் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். வர்றான், காஃபி சாப்பிட்றான், அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறான், கேரம் விளையாடுறான். எக்ஸாக்ட் at 6 o'clock he should go upstairs. இதான் அவனுக்கு ரூல். 6 மணிக்கு மாடிக்கு போயிடணும். அங்கே படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேயே படுத்துக்கிறதுக்கு வசதி எல்லாம் ஏசி பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள், சேர் எல்லாம், எவ்ரி திங் இஸ் தேர். 8 மணிக்கு அவன் சாப்பாட்டுக்கு கீழே இறங்கி வருவான். அதுதான் அவனுக்கு சட்டம், ரூல். அவங்க அப்பா 7:45 மணிக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் கைகாலெலாம் கழுவிட்டு பையனை கூப்பிடுவார் சாப்பிட்றதுக்கு. ஓடி வருவான். வந்ததுக்கப்புறம் 8 to 8:30 வரைக்கும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க நைட்டில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு again he goes upstairs at 9 PM. அங்கே ஒரு 1 மணி நேரம் படிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் படுத்துக்குவான். அவங்க அப்பா அங்கே மாடிக்கு போயிடுவார், அவனோட படுத்துக்குவார். திஸ் இஸ் த யூஷுவல் திங் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ். இப்படி ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு ராஜா அப்படின்னு கூப்பிடுவார். ஓடி வருவான், அப்பா அப்படின்னு ஓடி வருவான். he will be waiting for the call of his father. எப்படா கூப்பிடுவான்னு பார்த்துட்டு இருப்பான். ராஜானா போதும் அப்படி 3 படிக்கட்டு தாண்டிட்டு வருவான். இன்றைக்கு அதே மாதிரி அவங்க அப்பா வந்தார். கைகாலெலாம் அலம்பிட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிறார். ஆஸ் யூஷுவல் he calls this boy. ராஜா அப்படின்னாரு. there was no response. ஒன்றும் பதில் வரல. ராஜா மறுபடியும் கூப்பிட்டார், வரல. ஏய் ராஜா அப்படின்னு கூப்பிட்டார். there was no response. இல்லைடா தூங்கிட்டான் போட்டிருக்கே அப்படின்ட்டு சின்ன பையனை கூப்பிட்டார். டேய் போய் அண்ணனை கூட்டி வாடா, தூங்கிட்டான் போட்டிருக்கடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இந்த சின்ன பையன் ஓடினான். he ran upstairs. போயிட்டு within a few seconds he came downstairs. அப்பா அப்பா அண்ணா அப்படியே மயக்கமாக கிடக்கிறான்ப்பா, வாயில் அப்படியே நுர தள்ளிட்டு இருக்குதுப்பா, பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான்ப்பா வந்து சொன்னான். எல்லாம் they rushed upstairs. அப்பா அம்மா எல்லாரும் ஓடி போகிறாங்க. போய் பார்த்தா the boy was lying unconscious. அப்படி வாயில் நுர தள்ளிட்டு இருக்குது. they didn't know how and what happened. என்ன நடந்தது, என்ன காரணம் தெரியல. ஆல்ரைட், உடனே they arranged a taxi and they took him to the medical college hospital. அழைச்சிட்டு போயிட்டாங்க. போனாங்க, அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் வந்து பார்த்தார். பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. அது அந்த அம்மா அழுகுறாங்க. டாக்டர் ஐயோ பாருங்கள் பையன் எப்படி இருக்கான்னு. பயப்படாதீங்கம்மா, பேசாமல் இருங்க, சும்மா இருங்க, நான் சொல்கிறேங்க கேளுங்க சொல்லிட்டு ஆஃப்டர் டெஸ்டிங் ஹீ டெல்ஸ் ஹிஸ் மதர், ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் பையன் விஷம் சாப்பிட்டு இருக்கிறான். யுவர் சன் ஹேஸ் டேக்கன் பாய்சன். யுவர் சன் ஹேஸ் டேக்கன் பாய்சன். இதுதான் அவர் சொன்ன வாக்கியம். ஹேஸ் டேக்கன், சாப்பிட்டு இருக்கிறான். இப்போ மணி 9:30. 9:30 PM. Your son has taken poison. This was what the doctor said. உங்கள் பையன் விஷம் சாப்பிட்டு இருக்கிறான்னு சொன்னோடனே இந்த அம்மா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் பையன் விஷம் சாப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு. பதட்டப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவன் சாப்பிட்ட விஷம் இருக்குதே, அது கலப்பட விஷம், அதனால் தப்பிச்சுக்கிட்டான். இந்த காலத்தில் சாகலான்னா கூட நல்ல சுத்தமான விஷயம் கிடைக்க மாட்டேங்குது, அது கூட கலப்படமாக இருக்குது. அதனால் பையன் தப்பிச்சுக்கிட்டான், கவலைப்படாதீங்க, நாங்கள் விஷயத்தை எடுத்துறோம்னு சொன்னாங்க.
அவர் டாக்டர் என்ன சொன்னார்னா, யுவர் சன் ஹேஸ் டேக்கன் பாய்சன், சாப்பிட்டிருக்கிறான். நல்லா கவனிச்சுங்க, யுவர் சன் ஹேஸ் டேக்கன் பாய்சன், சாப்பிட்டிருக்கிறான். அப்போ தான் அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாங்க தம்பி ஒரு 7:30 மணிக்கு மாடி விட்டு கீழே போச்சு, போய் என்னமோ ரூமுக்குள்ளே போய் என்னமோ ஒரு எடுத்துகிட்டு போச்சு, நான் ஏதோ இங்கு பாட்டில் எடுத்துகிட்டு போகிறான் போலுன்னு நினச்சேன், அப்போ தாங்க அவன் அதை எடுத்து போயிருக்கிறான். ஸோ he took poison at 7:30 PM. நல்லா கவனிக்கணும் நீங்கள், he took poison at 7:30 PM. he took poison டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, he has taken poison சொல்கிறாரு. அவர் சொல்லுகிற போது மணி 9:30. the doctor says he has taken poison. அந்த அம்மா சொல்கிறாங்க, he took poison at 7:30 AM, 7:30 PM. 7:30 மணிக்கு, இரவு 7:30 மணிக்கு அவன் விஷம் சாப்பிட்டான். டாக்டர் சொல்கிறாரு he has taken poison. அவர் சொல்லுகிற போது டைம் வந்து 9:30 PM. 7 மணிக்கு விஷம் சாப்பிட்டான், அது உண்மை. பட் அந்த விஷம் சாப்பிட்டதனுடைய எஃபெக்ட் அல்லது ரிசல்ட், அதனுடைய விளைவு அல்லது பயனை 9:30க்கு பார்க்குறோம். சாப்பிட்டது 7 மணிக்கு, 7:30 மணிக்கு, விஷம் சாப்பிட்டது 7:30 மணிக்கு. பட் விஷத்தினுடைய அந்த சாப்பிட்டதனுடைய பயனை அல்லது விளைவை 9:30 மணிக்கு பார்க்குறார்கள். அப்போ தான் என்ன சொல்லணும், he has taken poison, சாப்பிட்டு இருக்கிறான். சாப்பிட்டது 7:30 மணிக்கு, சாப்பிட்டதனுடைய விளைவை பார்ப்பது 9:30 மணிக்கு. he took poison at 7:30 PM. கரெக்ட். he has taken poison என்று சொல்லுகிற பொழுது we find the result or the effect of taking the poison. இதுதான் present perfect tense. ஒரு செயல் பாஸ்டில் நடைபெற்றது, அது ப்ரெசண்டிலும் தொடர்புடையதாக இருக்கிறது. இட் டசன்ட் கண்டினியூ, பட் இட் ஹேஸ் இட்ஸ் இஃபெக்ட், அதனுடைய விளைவு அல்லது பயன் ப்ரெசண்டிலும் இருக்கிறது. இது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுகிறோம். இந்த மாதிரி 1000 சொல்லலாம். இந்த படத்துக்கு போகலாம் வரையாப்பான்னு கூப்பிட்டேன், போயிட்டு வாங்க சார், தேங்க்யூ வெரி மச், நான் அந்த படத்தை பார்த்துருக்குறேன் சார்னா. ஐ ஹாவ் சீன் த பிக்சர். பார்த்தது எப்போ? he saw the picture last year. போன வருஷம் தீபாவளிக்கு அந்த படத்தை பார்த்தான். பட் என்ன சொல்கிறான், ஐ ஹாவ் சீன் த பிக்சர் அப்படிங்கிறான். தட் இஸ் he saw the picture last year, but he still remembers the picture. அந்த படத்தினுடைய கதை, பாட்டு எல்லாமே he still remembers. இன்னும் நினைவு இருக்கிறது. படம் பார்த்தது சென்ற ஆண்டு, பார்த்ததனுடைய விளைவு, அதனுடைய பயன் நினைவிலே இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஐ ஹாவ் சீன் த பிக்சர். மை ஃபாதர் ஹேஸ் கம் ஃப்ரம் சென்னை, மை ஃபாதர் கேம் ஃப்ரம் சென்னை. இந்த 2 சென்டென்ஸ் கவனிங்க. மை ஃபாதர் கேம் ஃப்ரம் சென்னைன்னா, அப்பா சென்னையிலிருந்து வந்தார். ஆல் ரைட். இப்போ இருக்கிறாரா, திரும்பி போயிட்டாரா, தெரியாது. we don't know anything about it because the verb doesn't tell anything more than he came. அவ்வளோதான். மை ஃபாதர் ஹேஸ் கம் ஃப்ரம் சென்னைனா வந்திருக்கிறார், வந்தது பாஸ்ட்டு, இன்னும் இருக்கிறார். அந்த வந்ததனுடைய விளைவு அவர் இன்னும் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து எழுதிவிட்டான், வந்து விட்டான், பார்த்து விட்டான் சொல்கிறான். சற்று முன் நடைபெற்ற பாஸ்ட், இம்மீடியட் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. இம்மீடியட் பாஸ்ட் சற்று முன் நடைபெற்றது, கொஞ்சம் முன்னாடி. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம், பஸ் வரவே இல்லை. சரி, ட்ரெயினாவது இருக்குது இந்த நேரத்தில், அதுக்கு போனாலாவது போய் சேரலாம் சொல்லிட்டு we tried to catch the train. அது பாருங்க, பஸ் வந்துடுச்சுன்னு ஒருத்தன். the bus has come, the bus has come, the bus has come. சற்று முன், பார்த்த உடனே சொல்லணும் the bus has come. வேலையை முடித்தவங்க போகலான்னு சொல்லியிருந்தேன் நான் கிளாஸில். ஐ ஹேட் given some work. இதை முடிச்சிட்டவங்க போகலாம்ப்பான்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்து நின்னார். என்னென்னு கேட்டேன், சார் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். முடித்த உடனே சொல்கிறான் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க்.
நான் என்னோடய வேலையை முடித்து விட்டேன். ஓகே, யூ கேன் கோ அப்படி சொல்லிட்டேன். சார், அவனை கூப்பிட்டு போகிறேன் சார். நான் ஹீ ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஹீ ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் ஒர்க். அவன் தன்னுடைய வேலையை முடித்து விட்டான். முடித்தவுடனே சொல்வது, சற்று முன் நடைபெற்றதை சொல்வது இந்த வந்து விட்டான், போய்விட்டான், பார்த்து விட்டான். ஐயோ, குழந்தை தண்ணிக்குள் விழுந்துருச்சுங்க. குழந்தை தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. விழுந்து விட்டது, ஃபால், ஃபெல், ஃபாலன், அது தெரிஞ்சுக்கணும். த சைல்ட் ஹேஸ் ஃபாலன் இன் டு த வாட்டர். த சைல்ட் ஹேஸ் ஃபாலன், விழுந்து விட்டது. எங்கே? இன் டு த வாட்டர். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான சில 2 குறிப்புகள். ஹி ஹாஸ் ரிட்டன்னா எழுதியிருக்கிறான், எழுதிவிட்டான். ஷி ஹாஸ் சங் அ சாங்னா பாடியிருக்கிறாள், பாடிவிட்டாள். இந்த கேசட்டை போட்டு பாருங்கள் சார். சித்ரா ஹேஸ் சங் 6 songs இன் திஸ் கேசட். இந்த கேசட்டில் சித்ரா 6 பாடல்கள் பாடி இருக்கிறாள். பாடியது எப்பொழுதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ போட்டால் கேட்கலாம். சித்ரா ஹேஸ் சங் 6 songs இன் திஸ் கேசட். பாடி இருக்கிறாள், பாடிவிட்டாள். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு உள்ள சில நெறிமுறைகள்.